இந்தியாவின் தாக்குதலால் பாகிஸ்தானின் 13 விமானப்படை தளங்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து வரைகலை மூலமாக பார்க்கலாம். ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலுக்கான இந்த செயற்கைக்கோள் புகைப்படங்களை இந்திய விமானப்படை வெளியிட்டிருக்காங்க. மே 7ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரைக்கும் நீடித்த இந்த தாக்குதல்களில் எந்தெந்த இடங்கள் பாகிஸ்தானில் அழிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத புகைப்படம் மூலமாக பார்க்கலாம். முதல்ல பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பஹவல்பூர், அதாவது பஞ்சாப் மாகாணத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில தான் ஜெய்ஷ்-இ முகமது தலைமையகம் செயல்பட்டு வந்தது. இதை குறிவைத்து மே 7 இந்திய விமானப்படையினர் தாக்குதல் நடத்துறாங்க. இது தாக்குதலுக்கு முன்பாக இருக்கக்கூடிய புகைப்படம், தாக்குதலுக்கு பின்பாக இருக்கக்கூடிய புகைப்படம். இதுல எந்த அளவுக்கு சேதம் இருக்குன்னு பார்க்கலாம். மொத்தமா 4 இடங்கள்ல டார்கெட் பண்ணி இங்க தாக்குதல் நடத்தப்பட்டது. அடுத்ததா பார்த்தோம்னா அதே பஞ்சாப் மாகாணத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய முருத்கே பகுதி, இது லஷ்கர்-இ தொய்பாவினுடைய தலைமையகமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாம இங்கேயும் 4 இடங்கள்ல டார்கெட் பண்ணி தான் தாக்குதலை முன்னெடுத்தாங்க. தாக்குதலுக்கு முன்பாக இருக்கக்கூடிய புகைப்படங்களையும் அதன் பிறகு இருக்கக்கூடிய புகைப்படத்திலையும் அந்த பாதிப்பை நம்மளால பார்க்க முடிகிறது. பஸ்ரூர் விமானப்படை தளம் அப்படிங்கிறது தான் அந்த மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. காரணம் என்னன்னா, பாகிஸ்தானுடைய தொழிற்சாலைகள், தோல் தொழிற்சாலைகள்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இது பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தாக்குதலுக்கு முன்பாக அந்த பகுதி எப்படி இருக்கு, தாக்குதலுக்கு பிறகு அதனுடைய மேற்புற பகுதியில் எவ்வளவு தூரம் பாதிப்பு ஏற்பட்டு சேதமடைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடிகிறது. இதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா ஜக்கோபாபாத் விமானப்படை தளம், பாகிஸ்தானுடைய சிந்து மாகாணத்தில் இருக்கக்கூடிய இந்த விமானப்படை தளத்தில் தாக்குதலுக்கு முன்பாக எப்படி இருந்தது, அதன் பிறகு ஒரு பகுதியினுடைய மேற்கூரையை தொடர்ந்து அழிந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகள் அப்படிங்கிறத நம்மளால தெளிவாக பார்க்க முடிகிறது. ரஹீம் யார்கான் விமானப்படையினுடைய ஓடுதளம், இந்த ரன்வேயை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதுங்கிறதுக்கான காரணம் என்னன்னா, போர் விமானங்களை இயக்க முடியாது அப்படிங்கிற அடிப்படை கான்செப்ட் தான். தாக்குதலுக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த ரன்வேயினுடைய புகைப்படம்ங்கிறது தாக்குதலுக்கு பிறகாக எப்படி சிதிலமடைந்திருக்கு அப்படின்னு பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாம இதனுடைய அந்த மேசிவா இருக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய பள்ளத்தினுடைய புகைப்படம் கூட வெளியாக இருந்தது. சர்கோதா விமானப்படையினுடைய ஓடுதள தாக்குதலுக்கு முன்பு இருக்கக்கூடிய அந்த ரன்வேயினுடைய பாத் எப்படி இருக்குன்னு பார்க்கிறோம். அதன் பிறகு மிகப்பெரிய ஒரு சேதம் ஒரு நடு பகுதியில் ஏற்பட்டிருக்கிறதையும் இந்த புகைப்படங்கள் நமக்கு தெளிவா காட்டுது. அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா நுர்கான் பாகிஸ்தானுடைய கட்டுப்பாட்டு மையம் செயல்படக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. இது தாக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு பேரிடியாக அமைந்தது. தாக்குதலுக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த காட்சிகள், தாக்குதலுக்கு உள்ள ஆளான பிறகு இருக்கக்கூடிய அந்த புகைப்படங்கள்ல அதனுடைய சேதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க முடிகிறது. இந்த நுர்கான் பகுதியிலிருந்து தான் எல்லா ஆபரேஷன்ஸுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கப்படும். அதே மாதிரி அதிக அளவிலான விமானங்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாகவும் ஷெல்டர் அந்த மாதிரியும் சொல்லப்படுகிறது. இந்த இழப்பு அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டது. இன்னும் சொல்ல போனா இந்த தாக்குதலுக்கு பிறகுதான் அவங்க சண்டை நிறுத்த பேச்சுவார்த்தைக்கே முன் வந்தாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் சொல்லப்படுது. இதற்கு அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா சுகுர் ரேடார் தளம் சிதைக்கப்பட்ட அந்த செயற்கைக்கோள் புகைப்படம், தாக்குதலுக்கு முன்பாக இருந்த காட்சிகள் இது. தாக்குதலுக்கு பின்பாக ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தானுடைய அந்த ரேடார் அமைப்பை சிதைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத பார்க்கப்படுகிறது. இதுவுமே பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய அழிவாக பார்க்கப்பட்டது. இறுதியா நம்ம பார்த்தோம்னா பொலாரியினுடைய விமானங்கள் நிறுத்தி வைக்கக்கூடிய இடம் தாக்கப்பட்ட அந்த காட்சிகள், இந்த தாக்குதல் இருக்கக்கூடிய புகைப்படங்களை நம்ம வைத்து பார்க்கும் பொழுது அதுக்கு முன்பு எப்படி இருக்கு, அதனுடைய பகுதி எப்படி ஒட்டுமொத்தமாக சிதிலம் அடைந்திருக்கு அப்படிங்கிறதையும் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒட்டுமொத்தமாக 13 இடங்களை டார்கெட் பண்ணி இந்திய விமானப்படை இந்த தாக்குதலை முன்னெடுத்திருந்தாங்க. அதனுடைய செயற்கைக்கோள் புகைப்படங்கள் வெளியிட்டு இந்த தாக்குதலையும் இந்திய விமானப்படை உறுதிப்படுத்தி இருக்கு. இந்த தாக்குதல்கள் மூலமாக பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது.